பசுமை சஞ்சான் கொடுங்க வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி ஒரு முக்கியமான பதிவு பார்க்க போறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ விவசாயிகளுக்கு பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி தாங்க. முதல்ல நினச்சி பரவாயில்ல, 100 அடி 150 அடி 200 அடியில் இருந்தீங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 500 அடி 1000 அடி 2000 அடி அதில் கூட தண்ணியில கூட போயிருக்குங்க. அப்படிப்பட்ட தண்ணி நம்ம சேர்த்து வைக்கிறாங்களுங்க. இந்த நீர் பிரச்சனை எப்படி சரி செய்யறதுன்னு தெரியலையா? அதுதாங்க இப்போ பின்னாடி பாக்குறீங்களா, இதுதாங்க அந்த நீர் தேக்க தொட்டி. இதை பாத்தீங்கன்னா கோயம்புத்தூரை சேர்ந்த கதிரேசன் அப்படின்றவர் வந்து NK ரிங் தொட்டி அப்படின்ற பேர்ல அமைச்சு கொடுத்துட்டு இருக்காருங்க. இவர் பாத்தீங்கன்னா வட்ட வடியிலும் அமைச்சு கொடுத்துக்கிறாரு, சதுர வடியிலும் அமைச்சு கொடுக்குறாருங்க. அதுவும் பாத்தீங்கன்னா சாதாரணமாலங்க வாஸ்து பார்த்து அமைச்சு தராருங்க. இந்த தொட்டில ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க. ஒரு தடவை நீங்க செலவு பண்ணிட்டீங்கன்னா போதும், லைஃப் லாங் அப்படியே இருக்காங்க. இந்த தொட்டில இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கும் இந்த தொட்டியை அப்படியே மாத்திக்கலாங்க. உங்களுக்கு இந்த நீர்த்தேக்க தொட்டி அமைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே நம்பர் தருது பாத்தீங்களா, இதுக்கு அவர் தொடர்பு கொள்ளுங்க. அவரே உங்க நிலத்துக்கு வந்து வாஸ்து பார்த்து அமைச்சு தருவாருங்க. வணக்கம் ஐயா. உங்க பேர் ஊர் மட்டும் சொல்லுங்க. உங்க பேர் ஷீலா, ஊர் கன்னிக்குளம். ஆமா, உங்க பண்ணை உள்ளார பார்த்தோம். அதுக்கு தேவையான இயற்கை உரங்கள் நீங்க தான் தயார் பண்றீங்க. ஆமா, நாங்க தயார் உரங்கள் நீங்க தயார் பண்றீங்க? இஞ்சி பூண்டு கரைசல், எருக்குஞ்சாறு, இது மீன் அமிலம், இது வந்து ஜீவாமிர்தம், அமுத கரைசல், சாணி பாசி கரைசலும் நாங்க பண்றோம். சரிங்கம்மா, இப்போ எனக்கு எருக்கஞ்சாறு எப்படி பண்றீங்கன்னு சொல்ல முடியுமா? எருக்கஞ்சாறு கரைசல் பண்றீங்களா? ஆமா சார். எருக்கஞ்சாறு பண்றதுக்கு என்னென்ன பண்ணுவீங்க அதை சொல்லுங்க. என்னென்ன செடி? எருக்குஞ்சாறு எருக்கை இலை மட்டும் தான். எருக்கை இலை எடுத்துன்னு வந்து நசுக்கி நாங்க உங்க கோமியத்துல ஊற வச்சிருவோம். 20 லிட்டர். அது வந்து ஒரு மாசம் ஊற வைப்போம். ஒரு மாசம் ஊற வச்சு அதை வடிகட்டி ஸ்ப்ரே பண்ணுவாங்க. அந்த ஸ்ப்ரே மிஷின்ல ஸ்ப்ரே பண்ணுவாங்க. எருக்குஞ்சாறு அடிச்சோம்னா தண்டு புழு, காய் புழு ரொம்ப சிறப்பா அந்த மருந்து வேலை செய்யும். ஆமா, தண்டு புழுக்கும் அந்த பழத்துல வர புழுக்கும் ஆமா நல்ல வேலை செய்யும். ஆமா, அதே மாதிரி இந்த பச்சை மிளகா கரைச்சலும் அதுவும் நல்ல அந்த பூச்சி உங்களுக்கு காட்டுனல, கத்திரிக்காயில வெண்டைக்காயில இருந்து இலையில இருந்து பிரிச்சு காட்டணும், அதுக்கு நல்ல வேலை செய்யும். இது என்ன, இது 3G கரைசல்? ஆமா. என்னென்ன 3Gனா என்னென்ன சேர்ப்பீங்க? இஞ்சி பூண்டு பச்சை மிளகா. எவ்வளவு சேர்க்கணும்? ஒரு ஏக்கர் பண்ண போறோம்னா எவ்வளவு? ஒரு ஏக்கர் பண்ண போறோம்னா 1 கிலோ பச்சை மிளகா போடுவோம், 1/2 கிலோ இஞ்சி, 1/2 கிலோ பூண்டு போட்டு ஊற வச்சு பண்ணுவோம். அது ஒரு வாரம் ஊற வைப்போம். 4 நாள் 5 நாள். ஆமா, அதை நல்லா நசுக்கிட்டு ஊற வைக்கணும். கோமியத்துல. கோமியத்துல ஊற வச்சு நம்ம அப்புறம் வடிகட்டி அந்த மிஷின்ல ஸ்ப்ரே பண்ணுவாங்க. இது அடிக்கும் போது அந்த பூச்சி வராது உங்களுக்கு. நான் வெண்டைக்காயில காட்டின பூச்சி வந்து இது அடிச்சோம்னா வராது. இதெல்லாம் வந்து வரதுக்கு முன்னாடி இருக்குமா இல்ல வந்த பிறகு அடிச்சா கூட கேக்குமா? அது ஒரு இலையில 2 இலையில பார்த்தோம்னாவே அப்பயே அடிக்க ஆரம்பிச்சிரும். ஆரம்பத்திலேயே அடிச்சிருவோம். அதிகமா ஆயிட்ட பிறகு, அதிகமா ஆகிற வரை நம்ம எப்பவுமே நம்ம செடியை வந்து நம்ம குழந்தைங்களை பாக்குற மாதிரி அப்பப்போ பாக்குறோமே, அப்போ நம்மளுக்கு அது என்ன இது ஸ்டேஜ்ல இருக்குதுன்றத நம்ம பாத்துறோம். அந்த பார்த்த பிறகு நம்ம இதுக்கு இந்த டைமுக்கு இதை கொடுத்தா இது வேலை செய்யன்ட்டு நாங்க அதை இலையை எடுத்துன்னு வந்து சார்கிட்ட காட்டுவோம். அவர் இதுதான் கொடுக்கணும் இந்த டைமுக்குன்னு அவர் சொல்றதை நாங்க செய்வோம். அதே மாதிரி கிளியர் ஆயிடுது. ஆமா. அடுத்த கரைசல் பார்க்கலாமா? அடுத்த கரைசல் இது மீன் அமிலம். மீன் தயார் பண்றீங்க? மீன் அமிலம் வந்து 20 லிட்டர் மீன் கழுவி போடுவோம். 20 கிலோ வெல்லம் போடுவோம். மீன்னா என்ன மீன் வந்தாலும் போறோம் இல்ல உங்க பண்ணையில இருக்கிற மீன் தாங்களா? எங்க பண்ணையில மீன் இல்ல, மீன் எங்க கழுவுறாங்க இல்ல விக்கிறாங்களோ அங்க போய் அந்த கழுவி எடுத்துன்னு வருவோம். எடுத்துன்னு வந்து அதை ஊற வச்சு கரைச்சல் பண்ணுவோம். இதுவும் ஒரு மாசம் ஊற வைப்போம். நாட்டு சக்கரை போடுவோம். நாட்டு சக்கரை எவ்வளவு? மீன் 20 கிலோ, நாட்டு சக்கரை 20 கிலோ போடுவோம். ரெண்டும் சமமா போடுவோம். ஒரு ஸ்டேஜ் மீன் போடுவோம், ஒரு ஸ்டேஜ் நாட்டு சக்கரை, ஒரு ஸ்டேஜ் மீன் ஸ்டெப்பா போட்டுன்னு வந்து ஊற வச்சிருந்து அதுக்கப்புறம் அதையே நாங்க தண்ணி ஊத்தாம அப்படியே எடுத்து அப்படியே வடிகட்டி அப்படியே ஸ்ப்ரே பண்ணுவோம். ஸ்ப்ரே பண்ணும்போது மட்டும் இது இவ்வளவுதான் இத்தனை மில்லின்னு கணக்குல எடுத்து ஊத்தி தண்ணியில ஊத்தி அந்த மிஷினை வச்சு ஸ்ப்ரே பண்ணுவாங்க. இல்ல நிழல்ல தான் இது இருக்கணும். வெயில்ல இருந்து அது நீத்து போயிடல, அந்த வெப்பம் அந்த நுண்ணுயிர்களை எத்துறாது, அதனால நெகிழ்ல தான் வைக்கணும். ஆமா. இது அடிச்சோம்னா நம்மளுக்கு வந்து அந்த பூச்சி பறக்கும் பூச்சிங்க அந்த இலைய சாப்பிடுறது அது இருக்காது இது அடிச்சோம்னா. ஆமா, இது ரொம்ப நாளாயிட்டாலும் நாங்க அடி உரமோ இது கொடுத்துருவோம். ஜீவாமிர்தம் இருக்கு, அதை கூட இதை போட்டு கலந்து கொடுத்துருவோம். பார்க்கலாம் ஐயா. இது வந்து ஜீவாமிர்தம், இது அமுத கரைச்சல்.
இது வந்து 20 லிட்டர் கோமியம், 20 கிலோ சாணி, 2 கிலோ வெல்லம். இது இந்த அளவுக்கு இந்த ஸ்டேஜ் வரணும். இது திறந்து பார்த்தா இந்த மாதிரி இருக்கணும். அங்க இருக்கு பழுப்பு இருந்தது சார். ஆமா, இதை வந்து இன்னைக்கு கலந்து வச்சுட்டோம்னா திருப்பி நாளைக்கு காலையில வந்து இதை கிண்டி விடுவோம். இது வந்து நாங்க இந்த 20 லிட்டர் கேன்ல தான் கலப்போம். இது கலந்து எங்களுக்கு இது புளிச்ச பிறகு இதை ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். நம்மளுக்கு இன்னைக்கு இந்த ஸ்டேஜுக்கு தேவைன்னா இது எடுத்து யூஸ் பண்ணிப்போம். இது ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு மட்டும்தான். இது மிச்சமெல்லாம் நாங்க கரைச்சி வச்சுப்போம். இது வந்து அடி உரம். இது அடி உரம் கொடுக்குறோம். இதுக்கு அந்த செடிங்க எங்களுக்கு ஒரு வாட்டமா தெரிய ஆரம்பிச்சுச்சுன்னா அன்னைக்கே இதை மருந்தண்ணு கலந்து ஊத்திடுவோம். இன்னைக்கு போய் செடி பாக்குறோம் ஒரு மாதிரியா அது சாப்பாடு இல்லாம இருக்குதுன்னா இத கொடுத்தோம்னா மருந்தண்ணு வந்து பார்த்தோம்னா அது நல்லா செழிப்பா சிரிச்சு எங்களை கூட பேசும். அந்த அளவுக்கு இருக்கு. இதான் அந்த அமுத கரைச்சல். இது வந்து 3 நாள் இருக்கும். 4வது நாள் நம்ம எடுத்து அடிக்கலாம். 3 நாள் புளிச்சா போதும். நாங்க எல்லாரும் எப்படி கரைக்கிறாங்க, நாங்க 20 லிட்டரு கோமியம், 20 கிலோ சாணி, 2 கிலோ வெல்லம் போட்டு கரைச்சிக்கிறோம். இல்லைன்னா நாட்டு சக்கரை யூஸ் பண்ணி. எத்தனை நாள் வரைக்கும் பயன்படுத்தலாம்? இது வந்து 1 மாசம் தான், அதுக்கு மேல வைக்க மாட்டோம். இப்ப இது நாளைக்கு 4 நாள் ஊத்த போறோம், அதனால ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். இது ஊத்திட்டோம்னா திருப்பி நம்ம அடுத்த வாரம் நம்மளுக்கு இப்ப சப்போஸ் அடுத்த வாரம் தேவைப்படுதுன்னா இந்த வாரம் கரைச்சி வச்சிருவோம். 2 நாளுக்கு 3 நாள் முன்னாடி கரைச்சி வச்சோம்னா 2 பார்ல கரைச்சி வச்சுன்னா இருந்தா அவங்க ஊத்தினே இருப்பாங்க. 1 விட்டு 1 நாள் நாங்க அவங்களுக்கு பாஸ் பண்ணிடுவோம். அதோட கரைச்சி இதை நாங்க ஸ்டோர் பண்ண மாட்டோம். எங்களுக்கு தேவையான யூஸ் பண்ணிப்போம். தேவை இருக்கும் போது தான் கரைச்சி வச்சுப்போம். இது வந்து 20 லிட்டர் எடுத்துப்போம்யா. 20 லிட்டர் எடுத்துன்னு போய் 200 லிட்டர் தண்ணியில கலந்துட்டு எல்லாருக்கும் வந்து இந்த டப்பால ஒரு டப்பா எல்லா செடிங்களுக்கும் கொடுப்போம். நம்ம கையில எவ்வளவு இந்த டப்பால எவ்வளவு வருதோ எல்லாத்துக்கும் ஒரு டப்பா தான் கொடுப்போம். அது பெரிய செடிக்கு மட்டும்தான் இவ்வளவு கொடுப்போம். சின்ன செடி க்ரோ பேக்ல வந்து இதுல அரை தான் கொடுப்போம். அரை லிட்டர் தான், அரை கொடுத்தா போதும். அது ரொம்ப அதுக்கு தனியா டப்பா இருக்குது, அது உள்ள இருக்குது. அடுத்த வாரம் இது சாணி பாசி கரைசல். இது வந்து தாய் திரவம் வாங்கி வந்து நாங்களே ஊத்தி ரெடி பண்ணிருக்கிறோம். இனிமேல்ட்டு நாங்களே இதுல இருந்து எடுத்துப்போம். இதுல எடுத்து நாங்களே தயார் பண்ணிப்போம். கலக்குறேன். இது கொடுத்தா பயிருக்கு என்ன நன்மை கிடைக்கும் தெரியுங்களா? இது இந்த ஃபர்ஸ்ட் டைம். ஆமா, காய்கறி ஊத்தி இது ரெடி பண்ணிருக்கோம். இதை வச்சு நாங்க டெவலப் பண்ணிப்போம். இன்வெர்ஸ் நாங்களே எடுத்துப்போம். சாணி பாசி கரைச்சல் இல்லாம 10 இலை கரைச்சல் நாங்களே தயார் பண்ணிக்கிறோம். 10 இலை கரைச்சல் தயார் பண்றதுக்கு இந்த இலையெல்லாம் எங்க தோட்டத்திலே இருக்குது. என்ன இலை பயன்படுத்துவீங்க? பேத்தி இலை, கொய்யா இலை, புங்க இலை, சீதா இலை, வேப்ப இலை, ஆடாதோட இலை, காட்டாமணி இலை, எல்லாமே எங்க பண்ணையிலே இருக்கு. எருக்க இலை எல்லாமே எங்க பண்ணையில இருக்கு ஐயா. எல்லாத்தையும் நாங்களே எடுத்து நாங்களே நசுக்கி இந்த மாதிரி பாரில் கோமியத்துல ஊற வச்சு நாங்களே அடிச்சுப்போம். எவ்வளவு இலை வேணும், எவ்வளவு கோமியம் இருக்கணும்? கோமியம் 20 லிட்டர்னா 20 கிலோ இலை போட்டுப்போம். எல்லாத்துலயும் ஒரு கிலோ 2 கிலோ போடுவோம். ஒரு கிலோ போட மாட்டோம். 2 கிலோ இலை போட்டு எல்லா இலையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி ஒன்னு இடிப்போம், இல்ல காட்டி கிரைண்டர்ல போட்டு ஒன்னு பாதியமா அரைச்சிட்டு கோமியத்துல ஊற வச்சிடும். எத்தனை ஊற வைக்கணும்? அது 1 மாசம் ஊற வச்சிருவோம் ஐயா. 30-31 நாள், 30 நாளுக்கு மேல தான் எடுத்து அடிப்போம். அது அடிக்கிறதுனால என்ன நன்மை தெரியுது பயிருக்கு? அது அடிச்சாலும் அது நல்ல பசுமையான இலை நல்லா இருக்கும். இலை நல்லா இருக்கும். அந்த பூச்சிக்கு வந்து அதிகமா செடிக்கிட்ட வராது. அந்த அளவுக்கு வாசனை வரும் அந்த இலை. நாங்களே அதை தயார் பண்ணி நாங்களே எங்க கை மூலியமாவே எல்லாத்தையுமே நாங்களே பண்ணிக்கிறோம். எங்க உரத்துக்கு நாங்க வெளியில போக மாட்டோம். அது எல்லாமே எங்க தோட்டத்திலேயே நாங்களே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். எதுக்காகவும் வெளியில போறது இல்லை. நிறைய விஷயங்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி ஐயா.